ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு யுரேனஸ் பத்திய சுவாரஸ்யமான தகவல் தான் பார்க்க போறோம். பக்கவாட்டுல சுழலும் கோள் அப்படின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, அதனோட அச்சு பார்த்தீங்கன்னா 97.8 டிகிரி சாஞ்சிருக்கும். அதனால மத்த கோளை போல இல்லாம இது பக்கவாட்டுல உருளும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அளவுக்கு சாய்வு நிலை எதனால ஏற்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா முழுமையாக தெரியல. ஆனா சூரிய குடும்பம் உருவான ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னா பூமி அளவுக்கு நிகரான ஒரு பெரிய விண்பொருள் யுரேனஸுடன் மோதி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானினா சொல்றாங்க. இதன் காரணமா பாத்தீங்கன்னா யுரேனஸ்ல ஒரு துருவத்துல சுமார் 21 ஆண்டுகள் தொடர்ந்து கோடை காலமும் மற்றொரு துருவத்துல நீண்ட குளிர்காலமும் நிலவக்கூடுமா. குளிரான கோள் ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யுரேனஸ் வளிமண்டலத்துல குறைந்தபட்சம் வெப்பநிலை -224 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்திருக்கும் அப்படிங்கிறாங்க. சூரிய குடும்பத்துல குளிரான கோளாக மிக குறைந்த வெப்பநிலை கொண்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான். ஏன் அப்படின்னா இதுல நீர், அம்மோனியம், மீத்தேன் போன்ற பொருட்கள் அதிக அழுத்தத்துல காணப்படுதான். இதுல 13 வளையங்கள் இருக்குதான். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 13 தனித்துவமான வளையங்கள் அமைவதன் காரணம் என்ன அப்படின்னா சனிக்கோளுடைய வளையங்களை போல பிரகாசமாக இல்லைனாலும் பெரும்பாலவை மிகவும் இருண்ட நிறத்தில் காணப்படுதான். 1977ஆம் ஆண்டு யுரேனஸுக்கு பின்னால் ஒரு நட்சத்திரம் மறையும் நிகழ்வை வானிலையாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த நட்சத்திரத்தின் ஒளி பல முறை மங்கி இருக்கு. இதன் மூலம் யுரேனஸ் சுற்றி வளையங்கள் இருப்பது கண்டறியப்பட்டிருக்கு. அந்த வளையங்கள் எப்படி இருக்கும்னா சிறிய பாறை துண்டுகள், தூசி மற்றும் பனிப்பொருட்களால் ஆனவையாகும். அடுத்து பாத்தீங்கன்னா 1 வருடம் 84 பூமி ஆண்டுகள் ஏன் சொல்றாங்க அப்படின்னா யுரேனஸ் சூரியனை ஒரு முறை சுற்றி வர்றதுக்கு 84 பூமி ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளுதான். இது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பருவமும் சுமார் 21 ஆண்டுகள் நீடிக்குமா. மனிதர் பிறந்து வளர்ந்து பெரியவர்கள் காலத்திலேயே ஒரு முழு வருடம் கூட முடியாமல் இருந்திருக்கலாமா. எதிர் திசையில சுழலும் அப்படின்னு சொல்றாங்க. யுரேனஸ் தனது அச்சில் சுழலும் திசை சுவாரஸ்யமா இருக்கும். பெரும்பால் கோள்கள் ஒப்பிடும்போது எதிர் திசை சுழற்சி கொண்ட கோள்கள் இது கண்டிப்பா ஒன்றாகும். இதே போல இன்னொரு கோளும் சுத்தும். அது வெள்ளி. தொலைநோக்கி மூலம் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் கோள் யுரேனஸ். 1781ஆம் ஆண்டு வில்லியம் ஷெர்ஷல் யுரேனஸ் தொலைநோக்குல கண்டுபிடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம அழுகிய முட்டை மனம் தரும் வாயு அப்படிங்கிறது எது அப்படின்னு பார்த்தா யுரேனஸ் தான். இதுல நைட்ரஜன் சல்பைடு அப்படிங்கிற வாயு இருப்பதற்கு ஆதாரங்கள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா முட்டை அழுகிய போன்ற துர்நாற்றம் தொடர்புடையதால் இதனால் யுரேனஸ்ல உலவும் மேகங்களுக்கு அழுகிய முட்டை போன்ற மனம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம யுரேனஸ் நிலவும் கடுமையான அழுத்தம் மற்றும் வெப்பநிலை காரணமாக அங்க மனிதர்கள் உயிர் வாழ முடியாது. மணிக்கு 900 கிலோமீட்டர் வேகத்துல காற்று வீசுமா. மிகவும் குளிரான கோளாக இருந்தாலும் அதன் வளிமண்டலத்துல கடுமையான காற்று வீசக்கூடும். அங்கு காற்று பாத்தீங்கன்னா 900 கிலோமீட்டர் வரை செல்லக்கூடும். அதிர்வை ஏற்படுத்தும். அதுவும் இல்லாம இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் பாத்தீங்கன்னா 28 நிலவுகள் தற்போதைய நாசா தகவலின்படி யுரேனஸ்க்கு 28 நிலவுகள் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த நிலவுகளுக்கு வில்லியம் ஷேக்ஸ்பியரின் நாடக கதாபாத்திரனுடைய பெயரும் சூட்டப்பட்டுள்ளன. சில நிலவுகளுக்கு அலெக்சாண்டர் போப்பின் படைப்புகள் வரும் கதாபாத்திரங்களுடைய பெயரும் சூட்டப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க.